யார் அது? தியானிக்கா? 4 புள்ள பெத்தேன். அதுல 4வது புள்ள நரகாசுரனா வந்து நிக்குது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. நீ ஆக்ஷன் காமிச்சல, அப்படி காமிச்சா நல்லா இருக்கு. சும்மா சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு அப்படின்னா உனக்கு என்ன தோணும்? எட்டி ஒன்று கொடுக்க தோணும். கரெக்ட். எம்ஜிஆர் அண்ணா, சிவாஜி அண்ணா எல்லாம் ஏன் கரெக்டாக ஆடுறாங்கன்னா, அவங்கெல்லாம் நாடக மேடையில் அவங்களே பாடிட்டு ஆடுறதுனால அது அவங்களுக்கு ஈஸியாகும். பாரதி ராஜாட்ட நீ மாட்டுறேன்னு வச்சுக்கோ, நான் டான்ஸுக்கு அடிக்கிற மாதிரி அவர் பலாருன்னு அடிச்சு வரும். விஜயகாந்த் வந்தோடனே எனக்கு விஜயகாந்த் பார்த்தோன்னே என் பையன் ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்சம் ஃபேஸ் ஒரே மாதிரி ஓடி போய் கட்டி அழுதேன். என்னங்கா ஏன் அழுவுறீங்க நீங்கள்? நான் இல்லை, உங்கள் பையன் பிளட்டு கொடுக்கும்போது சொல்லிச்சு, நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, தயவு செஞ்சு சொல்லாதீங்க, யார் பிளட்டும் சூட் ஆகலை, அவன் பிளட்டு தான் எனக்கு இருக்கு, அதனால் நானும் அவனுடைய அம்மா மாதிரி தான். ஒரு பெரிய ஒரு ஆளுங்க செத்தா எவ்வளவு கூட்டம் இருக்குமோ அவ்வளவு கூட்டம் அவன் செத்ததுக்கு இருந்தது. அப்போ அவன் அவ்வளோ பேருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச ஒரே காரணத்துக்காக சாங்கு போனால் ஆஸ் அ டான்ஸ் மாஸ்டர் நான் உள்ளே போகிறேன். ஆனால் எல்லாரையும் என்னை யாரும் மாஸ்டர்னு கூப்பிடவே கிடையாது. எல்லோரும் என்னை அக்கா அக்கா அக்கா, நான் எல்லாருக்கும் அக்கா தான். கமலஹாசன் ஒன்று தான் மாமியாரே வந்துடுச்சு, மாமியாரே பிராணனை வாங்க போகிறா இந்த பொம்பளை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கமலஹாசன் நல்ல டான்ஸர் இல்லையா? அப்போ நான் சொல்ல, மருமகனு நீ சொல்லாதடா. அப்போ கமல்ஹாசன் இதே விக்ரம் படம் ஃபஸ்ட் எடுத்திருக்கும் போது என்ன இது பண்ணார், இந்த ஒரு சாங்காவது நீ எடுத்துக்கொடு அப்படின்னு. ஆனால் அந்த சாங்கில் அந்த பாம்பே ஆர்டினேஷன் நல்லா இருந்தால் தான் அது கமல்ஹாசன் சூப்பர் டான்ஸர். நம்ம அதை திங்க் பண்ணணும். சூப்பர் டான்ஸர் நம்ம கூட இருக்கிறாங்க, அது இல்லாமல் குரூப் டான்ஸர் வேறு நிறைய பேர் சுற்றி இருக்கிறாங்க. இந்த டயத்தில் அந்த பாம்பே பொண்ணும் இந்த மலையாளம் ஆர்டிஸ்ட்டும் இவங்க 2 பேருக்குள்ளேயே கோஆர்டினேஷன் இல்லை. இப்போ நான் உன்கிட்ட எப்படி வந்தேன்னா, நீ அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ, அப்போ அது சொல்லுது ஒவ்வொரு சிட்டையும். அந்த லிசி, ஐயோ எனக்கு இந்த உலகத்தில் பயமே அந்த புலியூர் வாசிப்பு தான், ஐயோ என்னை என்ன திட்டு இருக்குது, என்ன திட்டு இருக்குதுன்னு அவளையும் திட்டுவேன். ஹிந்தியில் அவளை அந்த பொண்ணு சொல்லுவேன். எத்தனை வாட்டி அம்ஜத் கான் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்குறாங்க. அப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பொறுத்தவரையும் ஐயோ ஒரு வாட்டி ஆடுறமே அப்படி இல்லை, நான் 100 வாட்டி ஆடி காமிப்பேன். எனக்கு 100 வாட்டி ஆடினாலும் அந்த சாங் நல்லா வரணும். அப்படி ஆடி ஒரு வழியாக இது பண்ணி இது முடித்தோடனே கமல்ஹாசன் ஒரு மாலையை கழுத்து போய், நான் இந்த இவ்வளோ வேறையும் வச்சு மருமக பிள்ளை இந்த மாதிரி ஆடுகளை மேய்க்கிற மாதிரி மேய்க்கிறதுக்கு தானே நீ என்னைய கூப்பிட்ட அப்படி. இல்லை மாமியார், எனக்கு அப்படி எப்படி இருந்தாலும் நீ அந்த காக்கி சட்டை படத்தை பாரு, அந்த அதுவும் முடியாது மாமியார். அந்த ஒரு சாங்கு மாமியார் பண்ணணும், ஏவிஎம் இதை முடிச்சுட்டு வரட்டும்னு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ நீ ஆக்ஷன் காமிச்சல, அப்படி காமிச்சா நல்லா இருக்கு. சும்மா சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு அப்படின்னா உனக்கு என்ன தோணும்? எட்டி ஒன்று கொடுக்க தோணும். கரெக்ட் தோணுதா இல்லையா? அப்புறம் காதில் பாட்டை வாங்கிக்கிட்டு எவ்வளோ இதாக அவங்க போட்டிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும் இல்லையா? அதனால அந்த சாங் ஹிட் ஆயிடுச்சு இல்லை? அந்த சாங் இன்னைக்கும் கேட்டால சிங்காரி சரக்கு அப்படி. அதே மாதிரி ஏவிஎம் படம் எல்லாம் நீ பார்த்துருப்பேன். ஏவிஎம்மை பொறுத்தவரையும் சரவணன் சார் யார் அங்கே டைரக்டர் வந்தாலும்
நான் தான் டான்ஸ் மாஸ்டர், ஓகே. ஜூடோ மாஸ்டர் வந்து ஃபைட் ம், ம், அப்படின்னு அவரே சொல்லிடுவார். எனக்கு வேற யாரும் வேண்டாம், நீங்கள் வேற யாரை வேணாலும் மாற்றிக்கிங்க, ம். கவலை கிடையாது, இவங்க 2 பேரையும் மாற்றக்கூடாது. அப்போ நாங்கள் தான் அங்கே, அவங்க ஏன் எங்களை நம்மளை மாற்ற போகிறாங்க, நீ நல்லா செஞ்சனா ஏன் மாற்ற ஏன் போகிறாங்க மாத்த போறாங்க? இல்லையா? அவங்க அங்கே இருந்து வந்து இல்லைக்கா பயமாக இருந்தது. ஏன் நான் புலி புலி வருதுன்னு சொல்லுவாங்களே செட்டில், யாரு அந்த செட்டில் புலி, ஐயோப்பா நான் வரலப்பா சாமியோ, அங்கே போய் நான் அது திட்டிகிட்டே இருக்கும் அப்படி சொல்லி ஓடும். அப்புறம் ஏவி மாதிரி இருக்க எல்லா படங்களுக்கும், கமல்ஹாசன் படம், ரஜினிகாந்த் படம், அது இல்லாமல் வந்து சத்யராஜ் படம், சத்யராஜ் ஆடவே ஆடாது, ஆமா. அப்பேற்பட்ட சத்யராஜ் அக்கா டான்ஸா ஆண் கேட்டு ஓடுனது. அந்த அதே ஆர்டிஸ்ட் வந்து இன்னைக்கு நம்பர் 1 எப்படி ஆடிச்சு நான் கேட்குறேன். இன்னைக்கு நம்பர் 1 ஆக்டிங்லேயும் சரி டான்ஸ்லேயும் சரி சூப்பராக ஆடுது. காரணம் அன்னைக்கு உழைச்சது. கண்டிப்பா நான் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. அக்கா நான் சாயந்தரம் ரிகர்சலுக்கு வரேன், எந்த ஆர்டிஸ்ட்டும் சொல்லும். போய் சாயந்தரம் மேக்கப் கழிச்சிட்டு அழகாக ஒரு டீ ஏதோ சாப்பிடுவோம், நேராக மொட்டை மாடிக்கு போயிடுவோம். ம், மொட்டை மாடிக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். Okay. ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டான்ஸை வந்து எடுத்த உடனே எல்லாரும் அதை பார்த்து மல்லு வேஷ்டி மைனர் ஆமா. சூப்பராக இருக்குது, நல்லா சத்யராஜ் நல்லா ஆடிருக்குது. அதுக்கப்புறம் ஏவிஎம்ல வந்து கோட்டர் கோவிந்தராஜன், ம், ஆமாம் கோட்டர் அடிச்சுக்கிட்டே டான்ஸு ம். ஆடுற மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறம் சத்யராஜ் எங்கேயோ போயிடுச்சு, அவ்வளோ நல்லா. அது நீ சொன்ன மாதிரி அப்படி எல்லா ஆர்டிஸ்டுக்கும் அம்மா ம். அந்த இவங்க இருக்காங்களே மணிரத்னம் சாரோட ஒய்ஃபு சுஹாசினி. கமலஹாசனுடைய அண்ணன் பொண்ணு தானே. ஆமா ஆமா. அது வந்து முதல்ல கேமரா கற்றுக்கிறதுக்கு தான் வந்தது. ம், cameraman. ஃபோட்டோகிராஃபி இது பண்ணி ஃபிலிமில் வரணும். நான் சொன்னேன் நீ அதுக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு நீ லாய்க்கல, நீ பாரு, நீ நீ வேண்டாம். நீ ஐயோ எல்லாரும் திட்டுறீங்களே, நீ ஒரு நாள் என்கிட்ட திட்டு வாங்குவேனே, நான் ஃபோட்டோகிராஃபிக்கு போகிறேன். அதே மாதிரி அவளும் வந்து மாட்டினான் தெலுங்கு படத்தில் அவள் மாட்டினாடா. அப்படி எல்லாரும் ராதிகாவும் அதே மாதிரி தான் கிளிதானோன்னு இப்படி ஏன்னா அது இப்போ அவங்க பாவம் அவங்கெல்லாம் டான்ஸ் படிச்சுக்கிட்டு வரல, நம்ம அது தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் எம்ஜிஆர் அண்ணா சிவாஜி அண்ணா எல்லாம் ஏன் கரெக்டாக ஆடுறாங்கன்னா அவங்கெல்லாம் நாடக மேடையில் அவங்களே பாடிக்கிட்டு ஆடுறதுனால அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக வரும். லேடிஸ் வந்து இப்போ ஒரு டைரக்டர் இருக்கார், அவர் பார்த்து நான் இந்த பொண்ணு நல்லா இருக்குது இதை நம்ம புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு புக் பண்ணால் ஆக்டிங் தான் வாங்கிக்க முடியும். அதுவும் பாரதிய ராஜாட்ட நீ மாட்டுறேன்னு வச்சுக்கோ, நான் டான்ஸுக்கு அடிக்கிற மாதிரி அவர் பலாருன்னு அடிச்சே வரும். நானாவது இப்படிப்பட்ட அவரை பலான்னு அடிச்சிடுவார். அந்த எப்படி உனக்கு இப்படி உட்காந்துக்குவார் மணலை வந்து குச்சி இப்படி இப்படி உட்காந்துக்கிட்டு பேண்ட் எப்படி லூஸாக இருக்கும், இது எல்லாம் மண்ணெல்லாம் வாரி போடுவா. யார் ராதிகா பாவம் ராதிகா அப்படின்ட்டு நன்ன என்னை அடித்தார்ல உனக்கு நல்லா வரணும்னு தானே இது. நீ அப்போ பூவரசம் பூ பூத்தாச்சு பொண்ணுக்கு காதல் வந்தாச்சுன்னு சொல்லி கொடுத்தா, இன்னொரு வாட்டி சொல்லுங்கக்கா, பூவரசம் பூ பூத்தாச்சு அப்படி சொல்லணும். பூவரசம் பூ சிங்கிளாக காட்டுவேன், பூத்தாச்சு. அப்போ இது 3, பூ அரசம் பூ தாச்சு, 3 இது பண்ணும். பூவரசம் பூ பூத்தாச்சு. இல்லை ராதிகா அப்படி இல்லை, இப்படித்தான் வரணும் இப்படித்தான் வரணும் சொல்லி அது என்ன பண்ண வாயை பயங்கரமாக ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பேன் அந்த சாங்கில். அவ்வளவு வாய் திறக்கக்கூடாது அப்படின்னா, அக்கா வாய் திறக்காமல் பாட்டு வர மாட்டேங்குதுக்கா, இந்த பாட்டு வருது அது பாடவும் ஒவ்வொன்றா செஞ்சால் பரவாயில்ல, 3 அட் டைம் எப்படி செய்யுது, 3 அட் டைமாக தான் இருக்குது, வேற எப்படி செய்ய முடியும். ஆனால் நல்ல பொண்ணு ராதிகா கூட நிஜமாக சொல்கிறேன், அவங்க அம்மா அதே மாதிரி வெளியே இருந்து அவ்வளோ சாப்பாடு எங்களுக்கெல்லாம் ஸ்டுடியோவில் ஒரு பக்கம் சாப்பாடு அந்தம்மா அவ்வளோ வாங்கிட்டு வந்து கொடு. ராத்திரி பாவம் காலில் வந்து க்ரீம் போடும், அந்த மலை மேலே நின்று ஹீட் ஆகி அவங்களுக்கு பழக்கம் இல்லைல்ல, ஸ்லிப்பர் இல்லாமல் நடந்ததே இல்லையே. நமக்கு பழக்கம் காட்டுலேயும் உள்ளுலேயும் எல்லாத்துலேயும் இறங்கி, அவங்களுக்கு பழக்கம் காலெலாம் கொப்பளமாக இருக்கும், போட்டு ரெடி பண்ணி இது பண்ணி அப்படியெல்லாம் டான்ஸு சொல்கிறேன். அந்த அதுக்கு இது சகலகலா வல்லபன் இது முடிஞ்ச உடனே கமலஹாசன் வந்து ஷீல்டு
கொடுக்கும்போது நான் என் பேர் கூப்பிட்டாங்க. என் பேர் கூப்பிட்ட உடனே எல்லாம் கை தட்டி முடிச்சோடனே கமல்ஹாசன் ஓடி வந்து எனக்கு ஒரு செயினை போட்டு என்னை டகான்னு தூக்கிக்கிட்டான் அப்படி மேலே. இப்போ விக்ரம் படத்துல எல்லாருக்கும் gift கொடுத்தாரு. ஆனா அப்பவே உங்களுக்கு gift கொடுத்தாரு. அப்பவே இப்படி தூக்கி சுற்றி கொண்டுட்டு நிறுத்தி மாமியார் அப்படின்னு அப்படின்னு கை கொடுத்து. ஏன் மாமியார்னு கூப்பிடுறாரு உங்களை? அது முதல்ல இருந்தே என்ன சொல்லுது, என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணுமா, எனக்கு பிறக்கணுமா, அந்த பொண்ணு பிறந்ததுன்னா நான் எனக்கு கல்யாணம் கட்டாமல் எனக்கு பொண்ணு பிறந்தா உனக்குத்தான், பையன்தான் பிறந்திருக்கான் இப்போ, அடுத்தது பொண்ணு உங்களுக்கு கத்து பிள்ளைய வந்துருவா. அது நீ முன்னாடியே வந்திருக்கணும். நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நீ வந்தது தப்பு. நீ அப்போ வந்தேன்னு வச்சுக்கோ, நீ தான் சொல்லி உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன். லேட்டு, டூ லேட்டு, 2K பிறந்தனால 2 லேட் ஆயிடுச்சு. அது மாதிரி விஜயகாந்த் வந்து என் பள்ளிக்கூடத்தை வந்து திறந்து வச்சதே விஜயகாந்த் தான். என் பையனோட ஸ்டாச்சஸ் திறந்து வச்சதே விஜயகாந்த் தான். இப்போ ரொம்ப உடம்பு சரியாம இருக்காரு, கேள்விப்பட்டீங்களா அதை பத்தி? கேள்விப்பட்டேன். பட்டு எனக்கு அவர் பார்த்தேன்னு வச்சுக்கோ, நான் ரொம்ப மோசமான நிலைமை ஆகிடுவேன். இருக்கிற உண்மையும் சொல்லுங்க, மனசுக்குள்ளே வேண்டிக்கிறேன் நல்லபடியாகி வரணும். நல்ல மனுஷன் தெரியுமா, தங்கமான மனுஷன். அவர் என் ஸ்கூலில் வந்து சொல்கிறாரு, உங்கள் பையன் இறந்ததுக்கப்புறம் அவருடைய படம் கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருந்தது, சாங்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அப்போ எனக்கு மூளை சரியில்லை, உடம்பு சரியில்லை, நான் சாப்பிட்றதில்லை, எல்லாம் அதுலேருந்தும் என்ன வேலை. அவர் வந்து இல்லை அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், அக்கா தான் அந்த சாங்கை வேணும்னே. அது எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. மனோபாலா டைரக்ஷன் இல்லை, அக்கா வந்தால் தான் அது முடியும், அது இல்லாமல் முடியாது. ஒரே ஒரு நாள் அவங்க வந்து இதை பண்ணிட்டு போயிடட்டும் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டு டிக்கெட்டு போட்டு எனக்கு எங்கள் வீட்டுக்காரையும் சேர்த்து டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாரு. கூட்டிகிட்டு போயிட்டு விஜயகாந்த் வந்தது. விஜயகாந்த் வந்தோடனே எனக்கு விஜயகாந்த் பார்த்தோன்னே என் பையன் ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்சம் ஃபேஸ் ஒரே மாதிரி ஓடி போய் கட்டி அழுதேன். என்னங்க ஏன் அழுவுறீங்க நீங்கள்? நான் இல்லையா, அவங்களுக்கு பிள்ளை இல்லையா? ரஜினியும் அதே கேட்டது, கமலும் அதே கேட்டது, என்ன மாமியார் அழுவுற? நான் மருமகன் இருக்கிறேன். நான் சரி, அப்படி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இதாக போயிடுச்சு. ஆனால் இவர் அங்கே கொண்டு போய் அந்த சாங்கை முடிச்சே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு. கூட்டிகிட்டு போய் எனக்கு ஒன்றுமே தோணலை. என்ன நான் இதுக்கு முன்னாடி என்ன எடுத்தேங்கிறது தெரியணும் இல்லையா, அதுவும் தெரியல, என்ன எடுக்க போகிறோன்னு தெரியல. மியூசிக் போட்டிருக்காங்க, உடனே ஆடி இருக்கேன் நான். அது வரையும் சைலண்டாக இருந்தேன் நான். அந்த மூமெண்ட் ஆடி இல்லை, அது தப்பு, இதுக்கு முன்னாடி உள்ள ஷார்ட் வந்து இது இல்லை, தப்பாக சொல்கிறீங்க மனோபாலா, இது இல்லை, அதுக்கு முன்னாடி உள்ள ஷார்ட்டை போட்டு பார்த்தோன்னா தெரியும் அப்படி சொல்லிட்டு பேசி இது பண்ணி முடிச்சிட்டேன். அந்த முடிச்சுட்டு திருப்பி யோசிக்கிறேன், நான் எங்கே வந்திருக்கிறேன், எதுக்கு வந்திருக்கிறேன்? சரி, ஹோட்டலுக்கு வரோம். அப்போ அதே ஹோட்டல் நான் ஏற்கனவே போய் நிறைய டைம் தங்கி வேறு படத்துக்காக போயிருக்கேன். அத்தனை பேரும் டோரை திறந்து எல்லார் தலையும் வெளியே இருக்குது. நான் வர எல்லாரையும் என்னை இப்படி பார்க்குறாங்க. இதுக்கு முன்ன நான் போயிருக்கும்போது நான் எல்லார்ட்டையும் போய் பேசுவேன், சிரிப்பேன், விளையாடுவேன், இது பண்ணுவேன். இதோட பேசாமல் நான் ரூமுக்கு பேசாமல் வரேன். பேசாமல் வந்து உட்கார்ந்த உடனே அந்த பாய் வந்தான். மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். யார்? நான் என்ன பண்ணேன் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு? என்ன இல்லை, விஜயகாந்த் சொல்லி எல்லா அந்த ஹோட்டலில் இருக்கிற அத்தனை இதுலேயும் இந்த ஃபைட்டிங் மாதிரி மர்டர் பண்ண மாதிரியான படங்கள் போடக்கூடாது, வெறும் சாமி படம் தான் போடணும். இந்த ஒரு நாள் அக்கா போனதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த வயலண்ட்ஸ் இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு போல் இருக்குது. எல்லா ரூம்லேயும் முருகன் பாட்டு பாடிட்டு ஏதோ முருகன் இதுதான் நடக்குது. அப்போ நான் வெளியே வந்தப்போ எல்லோரும் இப்படி எட்டி பார்த்தப்போ நான் ஓடி போய் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டேன். எனக்காக நீங்கள் அத்தனை பேர் இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நாங்கள் அந்தம்மா வந்தாங்கன்னா அந்தம்மா ரூமில் போடாதீங்க,
அப்படிதானே சொல்லுவாங்க. கண்டிப்பா. இல்லாமல் இது பண்ணாங்க பாரு. அதுக்கு அப்போ என் கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது சொல்லிச்சு, அழாதீங்கக்கா, நான் வந்து சத்யாவோட ஸ்டாச்சஸ் நான் சொல்கிற டேட்டில் வந்து நிச்சயமாக நான் பண்ணி தருவேன். யார் நம்பலை. ஆனால் கரெக்டாக அவங்க 2 பேரும் இந்த ஃபோட்டோவில் இருக்குது பாரு, அவங்க 2 பேரும் வந்து புருஷன் பொண்டாட்டியோடு வந்து நின்று அவங்க தான் அதை ஓப்பன் பண்ணி கொடுத்து அந்த பள்ளிக்கூடம் வந்து 1,00,000 ரூபாயும் கொடுத்தது. இது வந்து பசங்களுக்காக எங்கே கொடுங்கோ. அந்த நாங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடம் வந்து ஏழைகளுக்காகத்தான் நடத்துறது, பணக்காரங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ கவர்மெண்ட்டில் 5 ரூபா ஃபீஸ் வச்சதுன்னா இங்கே 3 ரூபா தான் இருக்கும். வேறு எதுக்குமோ அந்த பணத்தை நான் போடலை. என் பையன் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் வந்து நம்பர் 1 காலேஜில் நம்பர் 1. அதனால் அவனுக்கு படிப்பு தான் முக்கியம். அது இல்லாமல் அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் எல்லாம் படிக்கணுங்கிறதுக்காக இவன் புக்கை கொடுத்துருவான். இவன் ஒரு தடவை படிச்சுட்டு கொடுத்துட்டே இதை படிடா எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாலும் எல்லாருக்கும் கொடுத்துருவான். என்கிட்ட வந்து திருப்பியும் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போவான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அப்படி கடைசியில் இறந்து போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அந்த டீச்சர் அழுவுது, உங்கள் பையன் வந்து பிளட்டு கொடுக்கும்போது சொல்லிச்சு, நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, தயவு செஞ்சு சொல்லாதீங்க, யார் பிளட்டும் சூட் ஆகலை, அவன் பிளட்டு தான் எனக்கு இருக்கு, அதனால் நானும் அவனுடைய அம்மா மாதிரி தான். அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொல்கிறாங்க, அண்ணன் வந்து எங்களை எல்லாம் படிக்க வச்சது, இந்த ட்ரெஸ் எல்லாம் அண்ணன் கொடுத்தது தான் அம்மா எங்களுக்கு. சத்தியமாக சொல்கிறேன். அது பார்த்தேன். அந்த பசங்க சொல்கிறதையும் மொத்தமாக கேட்டுக்கிட்டேன். இது மாதிரி ஒரு கிழவி ஓடி வந்து காலை பிடிச்சிட்டு சொல்லுது, அம்மா உங்கள்கிட்ட சொல்லுதுக்கு என்னம்மா, எனக்கு தினம் 5 ரூபா கொடுப்பான் காலையில், பாட்டி வெத்தரை பாக்கு வாங்கி போட்டுக்கோன்னா அப்படி சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போவோம். அந்த பிள்ளையை கொண்டு போட்டுறாங்களே, அந்த பிள்ளையை கொண்டு அதாவது அந்த ஒரு பெரிய ஒரு ஆளுங்க செத்தா எவ்வளவு கூட்டம் இருக்குமோ அவ்வளவு கூட்டம் அவன் செத்ததுக்கு இருந்தது. அப்போ அவன் அவ்வளோ பேருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச ஒரே காரணத்துக்காக நான் என்னுடைய எல்லா சொத்தையும், என்கிட்ட இனிமேல் எதுவுமே கிடையாது, இன்க்ளூடிங் இந்த ஹவுஸ் முதல் கொண்டு எனக்கு இல்லை, புரிஞ்சுட்டியா, எல்லாத்தையும் விற்று அந்த பள்ளிக்கூடத்துக்கு போட்டு நிறைய ஏழை பிள்ளைங்களை அங்கே படித்து எல்லாம் பெரிய ஆளாக ஒவ்வொருத்தர் வக்கீல் கூட ஆயிருக்கான். அவன் வந்து காலில் விழுந்து கும்பிட்றான், மேடம் என்ன தெரியலையா அப்படின்னா, தெரியலையே கண்ணா அப்படின்னு, உங்கள் ஸ்கூலில் படித்தது மேடம், நான் உங்கள் பிள்ளை அப்படி சொல்லி அப்படி நிறைய பிள்ளைங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து என்னை வந்து பார்க்கும். உங்களால் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறோம். படிப்பு நீங்கள் எங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நான் யோசனை பண்ணேன், எனக்கு என்னத்துக்கு இனிமேல் சொத்தும் சுதந்திரமும். யார் அது? தியானிக்கா 4 புள்ள பெத்தேன். அதுல 4வது புள்ள நரகாசுரனா வந்து நிக்கிறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai. டேய், எங்களுக்கே இந்த கேஸ் தண்ணி காட்டுதுடா. நீ தனியா போய் என்ன பண்ணுவ? அவன் முன்னாடி போய் நான் நிப்பேன்.